வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல டிஎன்பிஎஸ்சி மூலமா வெளியாகக்கூடிய வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான பதிவுகள் தொடர்ந்து நாம அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய நடந்து முடிந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, 2A நான் இன்டர்வியூ போஸ்ட்டோட அந்த வேலைவாய்ப்புகள்ல தேர்வு செய்யப்பட்டவங்களுக்கு அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர வந்து இப்ப கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணிட்டே வராங்க. அதுல பார்த்தீங்கன்னா, நம்ம நேத்து வந்து கூட்டுறவு டிபார்ட்மெண்ட்ல உள்ள ஜேசிஏ அந்த போஸ்ட்டுகளுக்கான அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணாங்க. இன்னைக்கு நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை மூலமா தேர்வு செய்யப்பட்ட 448 அசிஸ்டன்ட் வேக்கண்ட்களுக்கான அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் நம்ம சிஎம் வந்து இஷ்யூ பண்ணாங்க. கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா, இவங்க அந்த 448 அந்த போஸ்டிங்ல உள்ள தேர்வு செய்யப்பட்டவங்களுக்கான அந்த கூகுள் மீட் மூலமா அந்த கலந்தாய்வு நடந்து இது பண்ணாங்க. ஸோ இன்னைக்கு அவங்களுக்கு பணி நியமன ஆணை வந்து நம்மளுடைய சிஎம் வந்து குடுத்துருக்காங்க. அது குறித்து பார்க்கிறது தான் இந்த வீடியோவுடைய பதிவு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, குரூப் 3 தேர்வு செய்யப்பட்டவங்களுக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டா வந்து அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணிட்டே வராங்க. ஸோ அதுல பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த வருடம் வந்து வெளியான அந்த தேர்வு மூலமா 448 நபர்களுக்கு அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டாங்களோ, அவங்களுக்கு நான் சொன்ன மாரி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இணைய வழியில பணி நியமன கலந்தாய்வு நடத்தப்பட்டது. அதுல பார்த்தீங்க அப்படின்னா, அதுல வந்து அவங்களுக்கு அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் ரிசீவ் பண்றதுக்காக ஒரு 5 நபர்களுக்கு மட்டும் இன்னைக்கு வந்து சிஎம் வந்து அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே நம்மளுடைய அதாவது ஜேசிஏ அப்புறம் ஆடிட் இன்ஸ்பெக்டர் இந்த போஸ்ட்டுகள்ல 780 நபர்களுக்கும், இதுல தேர்வு செய்யப்பட்ட 440 நபர்களுக்கும் அப்பாயின்ட்மென்ட் ரிசீவ் பண்ணிட்டாங்க. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டா அவங்க வந்து அப்பாயின்ட்மென்ட் ரிசீவ் பண்ணிட்டே வராங்க. அதுவே ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ இவங்க வந்து டிஎன்பிஎஸ்சி மூலமா எக்ஸாம் நடத்தி தேர்வு செய்யப்பட்டவங்களுக்கு கடந்த வாரம் இந்த கூகுள்ல இணைய வழியில பணி நியமன கலந்தாய்வு நடைபெற்ற பிறகு தான் இவங்க இப்ப அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் இஷ்யூ பண்றாங்க. அத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ தேர்வு செய்யப்பட்ட நம்மளுடைய வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியில பார்த்தீங்க அப்படின்னா, இவங்கலாம் வந்து கலந்துக்கிட்டுருக்காங்க. அவங்க தேவையில்ல. ஸோ ரியாலிட்டி என்ன அப்படின்னா, 440 பேருக்கு அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான இன்னைக்கு ஜாயின் பண்றாங்க அவ்வளோதான். அதுல ஸ்பெசிஃபிக்கா ஒரு 5 பேருக்கு மட்டும் நம்ம சிஎம் வந்து அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் இஷ்யூ பண்றாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா, இப்ப உள்ள கரண்ட் டாபிக்கு. தேங்க் யூ.